ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏகன் ஸ்டுடியோ. இன்னைக்கு நம்ம சசிகுமார் சார் நடிச்ச நந்தன் படத்தோட ட்ரெய்லர் பார்க்க போறோம். மியூசிக் ஜிப்ரான். எனக்கு ஜிப்ரான் தெரியும், சசிகுமார் தெரியும், 2 பேர் தான் தெரியும் இந்த படத்துல. யாருமே எனக்கு தெரியாது. உண்மையை சொல்லப்போனா உண்மை அதுதான், எனக்கு வேற யாருமே தெரியாது. இந்த படத்தோட ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூர்யா சார் ஒரு ட்வீட் போட்டிருந்தார், ஸோ இந்த படத்தை பார்த்தோம்னு சொல்லிட்டு. ஸோ அப்பல இருந்து எனக்கு என்னடா இது புதுசா இருக்கு படம் சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணேன். அந்த படத்தை பத்தி பார்த்தேன். இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி மனசுல தலைவர் சாரோட பாட்டு ஒன்று ரிலீஸ் ஆனது. என்னால் அப்லோட் பண்ண முடியல. போன மெய்யழகர் ட்ரெய்லர் ரிவ்யூல பார்த்துருப்பீங்க. என்னால் அப்லோட் பண்ண முடியல. இன்ன வரைக்குமே நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அப்லோட் பண்ண முடியல. எல்லாருமே அப்லோட் பண்ணுறத பார்க்குறப்ப எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்னடா அது, நம்மளும் கஷ்டப்பட்டு எடுத்தோமே, அப்லோட் பண்ண முடியேன்னு சொல்லிட்டு வெறுப்பாகுது. அப்லோட் பண்ணால் சுத்தமாக பிளாக் ஆகிடுது. என்ன பண்ணுறது, காப்பிரைட்ஸ் கொடுத்தாலும் பரவாயில்ல, நம்ம அது சேனல் அஃபெக்ட் பண்ணாது, ஓரளவுக்கு பண்ணிடலாம். பட் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்கே ஆகுது, யாரும் பார்க்க முடியாத ஆகுது. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உழைச்சி எல்லாம் ரெடி பண்ணி போட்டா அந்த மாதிரி ஆகுது. என்ன பண்ண தெரியல. அதனால தான் நான் சாங்ஸ் எதுவுமே நான் ரியாக்ஷன் பண்றது கிடையாது. இந்த மாதிரி ஒர்க் பண்ணி அதை கொண்டு வர முடியே, எல்லாரும் பார்க்க முடியங்கிறப்போ ரொம்ப இதா இருக்கு. ஸோ அதனால சாங்ஸ் மோஸ்ட்லி பாப்புலர் சாங்ஸ் பண்றது இல்லை. சின்ன சின்ன சாங்ஸ் தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு. என்ன சொல்றதுன்னு தெரியல. எது பண்ணாலுமே காப்பிரைட்ஸ் பண்றாங்க. ஏன்னா எனக்கு மட்டும் நடக்குது, ஏன்னா மத்தவங்க எல்லாருக்குமே விழுவலையே. மனசுல பாட்டு எல்லாருமே பண்ணிருக்காங்களே, அவங்களெல்லாம் கரெக்டா இருக்கு. அது எப்படின்னு தெரியலையே. யாராச்சும் இதை பத்தி தெரிஞ்சவங்க யாராச்சும் பார்த்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. சின்ன பையங்க, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சரி, எனக்கே இந்த மாதிரி ஒரு போராட்டமா இருக்கு. சரி வாங்க, நம்ம நந்தன் படத்தோட ட்ரெய்லர் பார்ப்போம். அதை விட என்னன்னா, இன்னைக்கு தளபதியோட 69 அப்படி படத்தோட அப்டேட் ஒன்று விட்டுறதுன்னு சொன்னாங்க. நான் போய் வீடியோலாம் பார்த்தேன். அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு தான் வரும். ஸோ அதனால தான் நாளைக்கு நம்ம அதை பத்தி பேசுவோம், அந்த வீடியோ பத்தி பேசுவோம். நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட்டை பத்தி பேசுவோம் சொல்லிட்டு அதை விட்டுட்டாங்க. நந்தன் படம் இன்னைக்கு ட்ரெய்லர் வந்து நம்ம அதை பார்ப்போம் சொல்லிட்டு வந்தேன். நம்ம டேரக்டா நம்ம படத்தோட ட்ரெய்லர் பார்க்க போயிடலாம். ரெடி, 1 2 3. பா, பயங்கரமான ஷார்ட்டா இருக்கு. ஒரு லுக்கே பயங்கரமா இருக்கு. அவன் பாக்குறதுக்கு தான் பரங்கி போலாம், உடம்பு ஃபுல்லா சுகர், உட்கார்ந்து ஒண்ணுக்கு போறதுக்கு. அது சிவாஜி படம் மாதிரி இருக்கு பார்த்தா. லூசாயா நீ? காலில் விழுந்து மட்டும் இல்ல, கடந்து தவறான் தலைவரா. இவன் சரியா வருவான். இப்படி தவழ்ந்தவன்லாம் என்ன பண்ணான்னு தெரியும், நீ மூடு. தாடி வச்சிருந்தா தான் லவ் பண்றாளுவோ, செரச்சிட்டா செல்லாமா. நேச்சுரலா இருக்குங்க படம். போட்டி இல்லைங்கிறது தான் நம்ம ஊர் பெருமை. அது போயிடக்கூடாதியா. போட்டி போட்டி போடுற ஜனநாயகம் தான் பெருமை. அப்புறம் என்ன அளவுக்கு நிக்கிறான் அவன், ஜெயிக்கதான். ஓகே ஓகே, ஒரு வில்லம் போல இருக்குங்க பாக்கிறதுக்கு. ஓகே மாமா, அந்த சாமிக்கு வாயிட்டு இருந்தா அதை உங்க பேர் தானே சட்டம் போட்டு சொல்லியிருக்கோம். நல்ல நடிகண்டா நீ. செல்வியை பார்த்து மயங்கி விடாத. இப்போ எத்தனை உயிர், பயங்கரமான ஷாட். திருவிழா ஒரு யூடியூப்ல பார்த்துன்னு வந்தாலும் இருக்காரு. ஆள்றதுக்கு தான் அதிகாரம் தேவைன்னு நினைச்சு இத்தனை நாள் ஒதுங்கி இருந்தோம். ஆனா இப்பதான் சார் தெரியுது, இங்க வாழ்றதுக்கே அதிகாரம் தேவைன்னு. ஏய், எங்ககிட்ட அரசியல் பண்றீங்களா? ஷார்ட்டா இருக்கு. ஷார்ட் இது பயங்கரமா இருக்கு. பா, ரைட்ல எங்க போறோம் நம்ம லெவலுங்க. பா, பயங்கரமா இருக்குங்க. எனக்கு தெரியுது இது எப்படியாப்பட்ட ஒரு கதைக்கலாம்னு புரியுது எனக்கு.
ஊர்ல இருக்காங்க. இவங்க ஒரு சண்டை ஒருத்தர் அடிமையா வச்சிருக்காரு இவர. அதுக்கு சண்டை போய் எதிர்த்து நான் எலக்ஷன் நிக்கிறேன்னு சொல்லிட்டு வர்றாரு. அங்க அவருக்கு நடக்கிற கொடுமைகள்லாம் எனக்கு தெரிஞ்சு இது படமா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தா அப்படிதான் தோணுது. ட்ரெய்லர் கட் பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. பட் ஆனா படத்துல என்ன மாரியா இருக்கும்னு தெரியல. படம் வந்ததுக்கு பார்க்கும். விஷுவல் பயங்கரமா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி மிரட்டி விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஷாட்டே வந்து அந்த ஒயிட் கலர் பேர்ட்ஸ்லாம் பறக்கிறது அழகா காட்டியிருந்தாங்க. அது சூப்பரா இருந்துச்சு. அது ஷாட் பண்றப்ப அந்த படத்தோட லோகோ ஸ்பான்சர் லோகோ தெரியறப்போ பயங்கரமா இருந்தது பார்க்கறதுக்கு. ஜிப்ரான் மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜிப்ரான் மியூசிக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரீசெண்டா ஒரு பாட்டு ஒண்ணு மிகப்பெரிய ஹிட் ஆனது. எப்பயோ போட்ட பாட்டு இன்னைக்கு ஹிட் ஆனது. செங்கல் சூளக்காரா சொல்லிட்டு விமல் சார் படம் வாகேஸ்வரவா படத்துல இருந்து அவரு யூனிக்கான ஒரு மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான். அவரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் மியூசிக். எந்த படம் திருமணம் பண்ணிக்கா அது மாதிரிலாம் ரொம்ப சோல்ஃபுல்லான சாங் எல்லாம் மியூசிக் எல்லாம் கொடுத்துருக்காரு. ராஜேஷன் கொடுத்துருக்காரு. சூப்பரா இருக்கும் அவர் மியூசிக், ஜிப்ரான் மியூசிக். ஸோ அதை தொடர்ந்து இந்த படத்துல எப்படி இருக்கும்னு தெரியல. பேக்ரவுண்ட் ஸ்கோர் பாட்டும் வந்திருக்கு. நான் அதை கேட்கல, இன்னும் பாட்டு கேட்கல. பாட்டு கேட்போம், படத்தை பார்ப்போம். அதில் ட்ரெய்லர் சூப்பரா இருக்கு. எனக்கு அந்த சமுத்திரக்கனி அண்ணன் சசிகுமார் அண்ணன்லாம் பார்க்குறப்ப அந்த நாடோடிகள் அந்த கிளிம்ஸ் மாதிரி ஒரு இது வந்து போகுதுல, அது சொல்றேன். மற்றபடி இது வேற விதமான ஒரு ஆக்டர்ஸா இருக்கு. 2 பேரும் நடிக்கிறாங்க பாக்குறதுக்கு. யூடியூப்ல ஒரு அண்ணா கூட ரீசெண்டா இன்டர்வியூல எடுப்பாரு. அவரு நடிச்சிருக்காரு. அவரு பார்க்க ஒரு நல்லா இருந்தது. பார்க்கும். ஹீரோயினி யாருன்னு தெரியலங்க. ஹீரோயினி சுத்தமா யாருன்னு தெரியல எனக்கு. ஒரு அண்ணன் எனக்கு ரொம்ப பிடிச்சி, சசிகுமார் அண்ணன் ரொம்ப பிடிச்சி எனக்கு. ஏன்னா அயோத்தியில வந்து ஸ்டானே 2 ஹிட் கொடுத்த அயோத்தி படம். சினிமா நம்மள என்ன பண்ணணும்னா உருக வைக்கல ஒரு டைம் பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு படம். 2023 23 நான் பார்த்து அழுத ஒரு படம்னா அதுதான், அயோத்தி தான். எக்ஸ்ட்ரா படம் 2023 2022 எப்பவும் தெரியல. அந்த படம் நான் ஓட்டிட்டுலாம் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப எனக்கு தெரிஞ்சு நான் பருத்தி வீரனுக்கு அப்புறம் வந்து ஒரு சினிமா பார்த்து அழுதேன்னா அந்த படம் தான். ரொம்ப பிடிச்சது எனக்கு. அதனால வந்து இப்போ எனக்கு இவர் மேல நடிக்கிற படங்கள்லாம் நோட்டீஸ் பண்ணப்படுதா இருக்கு. அயோத்தி பார்த்துட்டு ரஜினி சார் கூட ட்வீட் போட்டிருந்தாரு. ஜஸ்ட் மிகப்பெரிய ஒரு நல்ல நடிகர், இன்னும் வெற்றிகள் பல குழு சொல்லி போட்டிருந்தாரு. பேட் ஆடியன்ஸோட இவர் மீச வச்ச குழந்தைன்னு சொல்லியிருப்பாரு. ஒரு நல்ல நண்பன், நல்ல உண்மையான மனுஷன் சொல்லிருப்பார்ல. சுவா தெரிஞ்சு ஓகே, அந்த அண்ணனை பார்ப்போம். படம் வரட்டும், பார்க்கும். நந்தன் படம் எனக்கு அதை விட லாஸ்ட் ஃப்ரேம் மழை பயங்கரமா இருந்தது. எனக்கு மழை ஷாட்ல இருந்து இந்த டெட் பாடி உள்ள கொண்டு போற மாதிரி 2 பேர் நினைக்கிறேன். ஒருத்தவங்க உள்ள டெட் பாடி வந்து இந்த எரிக்கிற இடத்துக்கு உள்ள கொண்டு போக, இன்னொருத்தவங்க வந்து புதைக்கிறாங்க. அந்த மழை ஷாட்ல இருந்து கேட்ட உள்ள போற மாதிரி, இந்த ஷாட்ல வந்து மண்ணத்துக்கு முந்தில போற இங்க இருந்து படத்தோட டைட்டில் அடிக்கிற மாதிரி பாக்குறப்போ ரொம்ப எந்த ஒரு உருக்குள்ளே வைக்கிற மாதிரி தான் நினைக்கிறேன் படம் பாக்குறப்ப. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தொடர்ந்து உங்க ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்க. பாக்குறீங்க, ஒண்ணுமே பண்ண மாட்டீங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோட பெஸ்ட் கொடுக்குறேன். ஏதாவது சொல்லுங்க. ஏதாவது சொன்னாதான் நம்ம கரெக்ட் பண்ண முடியும், மாத்திக்க முடியும். ஒண்ணுமே பண்ண முடியல. சரி, இது வரைக்கும் வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னால அதுதான் சொல்ல முடியும், ரொம்ப நன்றி. ஏன்னா என்னோட என்னோட பார்வையில சினிமாவை நான் எப்படி பாக்குறேன் அப்படிங்கிறது நான் 4 பேருக்கு தெரியப்படுத்தணும். இல்ல என்னைக்கு நானே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த யூடியூப் சேனலே ஆரம்பிச்சது காரணம். ஏன்னா எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் இந்த பக்கம் வந்தது காரணம். ரொம்ப பேச வேணாம். சரி, நம்ம நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு ஒரு விஜய் சாரோட அந்த படத்தை அப்டேட் பற்றி நம்ம நாளைக்கு பேசுவோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. என்னால் முடிஞ்சது நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன். என் வீடியோ பார்த்து சந்தோஷமா படுறவங்க ஒரு லைக் பண்ணுங்க. யாரா நீ வேணாம் யாரா இருக்கிறதுல ஒருத்தவங்க வீடியோ போட்டுட்டு இருக்க அப்படின்னா கமாண்ட்ல வந்து கழுவி ஊற்றி தேச்சுப்பாங்க. அது வச்சுக்கிறேன். ஓகே, நன்றி. உங்கள் ஏகன் ஸ்டுடியோ. நன்றி, வணக்கம்.